நாடுடைய பெரியவா புற்றி பெரியவா போற்றி பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபாரகடா சிந்தும் ஞானதம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமதானம் கலியுதேவ காஞ்சமன் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் நம்ம மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு மகாபிரிவா ஜோஷிக்கு பண்ணின பாடி ஸ்கேன் மகாபிரிவா ஜோஷிக்கு பண்ணின பாடி ஸ்கேன் இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் தனமே பாக்கியம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி பாக்கியம் இருக்கோம் மட்டுமே தான் அதை பார்க்க முடியும் ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் சத்தியமான ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சின்னா எல்லா இன்டர்வியூவும் ஒரு 25-30 தடவை கேட்டு அதை அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணி அது வீடியோ ஆடியோ எப்படி இருந்தாலும் சரி அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை நம்ம சொல்கிறோம். நான் பெரிய பண்டிட்டு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான், என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். நான் அதுக்கு மேலே எனக்கு பிரிவாக அனுகிரகம் பண்ணலை. இதை ஒரு நாள் குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி, இதை யார் சொல்கிறாருன்னா, குலபதி பாலகிருஷ்ண ஜோஷின்றவர் மகாபரியோட நம்பர் 1 ஒரு டிவோட்டின்னா அவர் தான் சொல்லுவாள். அவர் பேரை தான் முதல்ல சொல்லுவாள், அப்புறம் பிரதோஷ மாமா ரெண்டாவதாக. அவர் நம்பர் 1 இருக்கார். அப்படின்னா அவர் நாயன்மாருக்கு மேலே எங்கேயோ இருப்பாரோ தெரியல. ராஜாஜி அப்படிங்கிறவர் இந்த குலபதி பாலகிருஷ்ண ஜோஷியோட பொண்ணு, முதல் பொண்ணு, அந்த பொண்ணோட பிள்ளை தான் அவர் ராஜாஜி. இந்த பாலகிருஷ்ண ஜோஷியும் அவருடைய ஒய்ஃப் 2 பேரும் மகாபிரிவா தரிசனத்துக்கு போயிருக்கா. எந்த இடத்துலன்னு அந்த ராஜாஜி சொல்லலை. 2 பேரும் மகாபிரிவாவுக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணிண்டா. உடனே அந்த ஜோஷியோட பொண்டாட்டி பெரியவா கிட்ட ஆத்துக்காரரை காட்டி பேசினா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரியவா, இவர் ரொம்ப வீக்காக இருக்கார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. உடனே இந்த ராஜாஜி சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில், இந்த காலத்தில் சிடி ஸ்கேன் ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து பண்ணுறோம், அது உண்மையை சொல்கிறதா சொல்லலையான்னு தெரியல. டோட்டல் பாடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபுட்டுலேருந்து தலை வரைக்கும் அது பண்ணுறதுன்னு சொல்லி அது ஏதோ சொல்கிறத நம்பி நம்ம ஏதோ மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். அது என்ன மாதிரி அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு தெரியல. டெஸ்ட் ரிசல்ட்டு சரியாக வருமா வராதா தெரியாது. வர்றதை வச்சு அவள் கொடுக்குறத நம்ம பண்ணிக்கிறோம். இதனால் நம்ம உடம்பும் போகிறது, இது ஒன்று நடக்கிறது அதுவும் இருக்குது அப்படின்னாரு. மகாபெரிவா என்ன பண்ணாராம், இதை கேட்டுன்ட்டு நேராக எழுந்தாராம். பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போனாராம். வரும்போது ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டு உடம்பு மார்பு முழுக்கும் முகத்தை மாத்திரம் விட்டுட்டு இந்த கழுத்துலேருந்து எதுவுமே தெரியாத மாதிரி வயத்து வரைக்கும் அப்படி அவங்க உட்காந்துட்டாராம். அப்போது இங்கேருந்து பார்க்குறவாளுக்கு பெரியவாளுடைய முகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது, எல்லாமே வஸ்திரத்தில் இருக்குது, மூடி இருக்குது. பெரியவா தன்னோட உடம்பை பின்பக்கம் அது எல்லாமே மூடின்ட்டார், கம்ப்ளீட்டாக மூடின்ட்டு ஜோஷி ஒய்ஃப் கிட்ட மகாபிரியா சொன்னாலாம், గంటంటో పోలిస్తే ఇప్పుడు అటానీ నరాలు బాలంగా ఉన్నాయి அப்படின்னாராம். அதாவது గంటంటో పోలిస్తే ఇప్పుడు అటానీ నరాలు బాలంగా ఉన్నాయి மகாபிரியா சொன்னாராம். அதுக்கு அர்த்தம் ராஜாஜி சொல்கிறார், இப்போ முன்னாடி இவருக்கு இருந்த நரம்புகள் விட இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். గంటంటో పోలిస్తే
ఇప్పుడు అటాని నరాలు బాలంగా ఉన్నాయి அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதான். ராஜாஜி சொல்கிறார், இவாளுக்கு தெலுங்கு பேசிப்பா போல இருக்குது, பெரியவா தெலுங்கில் சொன்னால் இவள் புரிஞ்சுப்பாளாக இருக்கும். அதனால் அவர் சொன்னதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் எதுவுமே பொய்யா பேச மாட்டேன். அவர் ராஜாஜி சொன்னது தான், அதுக்கு அர்த்தத்தையும் அவர் சொல்கிறார். இப்போது முன்னால் இவருக்கு இருந்ததை விட நரம்புகள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் வேறு சொல்லியிருக்கார். அதை அவர் சொல்லலை, அதனால் அவர் சொன்னதையே நான் சொல்லிடுறேன். ஹி வில் பி ஆல் ரைட் அப்படின்னு அதை சொல்லியிருக்காராம். உன்னோட திருமாங்கல்யத்தை, இதெல்லாம் தெலுங்கில் நடந்தது, அப்புறம் அவர் தமிழில் பேசுகிறார். உன்னோட திருமாங்கல்யத்தை பற்றி நீ கவலைப்படுற, ஒரு திருமாங்கல்யத்தை கொண்டு வரையா, எனக்கு காமாட்சிக்காக அது வேணும் அப்படின்னாராம். உடனே கிளம்பி அவள் காரில் வீட்டில் வந்திருப்பா, கொஞ்சம் பணக்கார, அவள் வைர வியாபாரி. ஆனால் அந்த நேரத்தில் அவள் திருமாங்கல்யம் கொண்டு வந்திருப்பாளான்னு தெரியாது. பெரியவா எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லலை. ஒரு வேளை காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் அது கொஞ்சம் ஈஸி தான். அவளுக்கு அங்கே நகை கடை நிறைய இருக்குது. உடனே போய் ஏதோ ஒரு திருமாங்கல்யம் நல்லதாக வாங்கின்னு வந்துட்டா போல இருக்குது. அது பெரியவா முன்னாடி வச்சு சமர்ப்பணம் பண்ணாலாம். பெரியவா அதை எடுத்து கண்ணை மூடி இது பண்ணி டேம் பண்ணி அவகிட்டே கொடுத்து, இதை கொண்டு போய் காமாட்சிக்கு கொடு, காமாட்சிக்கு மாங்கல்யம் ஓணும்னு கேட்குறா. அவளுக்கு ஓடணும், இதை கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ பெரியவா நான் பரமேஸ்வரன் தான் இருக்கார் எப்போவுமே. ஆனால் பெரியவா இன்டெரக்டாக சொல்கிறா, எல்லோரும் நம்மளை நம்ம பரமேஸ்வரன் சொல்லிக்கணும், எல்லாரையும் காமாட்சின்னு சொல்லிக்கணும், அவ்வளோதானே. பார்வதி இதுதானே அத்வைத்தம், இதுதானே சொல்கிறது. எல்லாருமே நம்ம கடவுளாக தான் பார்க்கணும். பெரியவா அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கலாம். அதனால் அவள் கொண்டு போய் சொல்கிறார் ராஜாஜி, அந்த நகையை, அந்த திருமாங்கல்யத்தை உடனே கொண்டு போய் காமாட்சிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாலாம். அப்புறம் ஏகப்பட்ட வருஷம் ஜோஷி உயிரோடு தான் இருந்தார். ஒரு டாக்டர்கிட்டலாம் கேட்டுருந்தானே அங்கே வந்திருப்பா. அந்த இன்டர்வியூவில் அவள் சொல்லனாலும் நம்மளா கொஞ்சம் அனுமானம் பண்ணலாம். டாக்டர்கிட்ட போயிருப்பா, ஜோஷியை பார்த்துட்டு டாக்டர் பயமுறுத்திருப்பார், இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரோ தெரியல, அவருக்கு நரம்புகள்லாம் வீக்காகிடுது, ரொம்ப வீக்காகிட்டார், ஆல்மோஸ்ட் போகிற ஸ்டேஜில் தான் இருக்கான்னு சொல்லியிருப்பா. அதனால தான் ஓடி வந்திருப்பா. அவளை சீக்கிரம் பெரியவா கிட்ட எதுவுமே இந்த மாதிரியான உடம்புக்காக கேட்கவே மாட்டாள், ஞானத்துக்காக மட்டுமே தான் ஜோஷி கேட்பார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு வருது எக்ஸ்டம்போவாக வார்த்தை. ஜோஷி அவர் உடம்புக்காக எதுவுமே கேட்க மாட்டாராம். இப்போ ஏதோ அவர் சம்மதம் தெரிவித்து கொண்டாட்டி கூண்டு வந்திருக்காருனாலே அப்போ பெரிய விஷயம். அவள் ஏதோ டாக்டர்கள் பயமுறுத்திருப்பான். பெரியவா அதை ஸ்கேன் பண்ணிட்டார. பெரியவா ஜோஷிக்கு பண்ணின பாடி ஸ்கேன் எப்படின்னா, அவர் மேலே அவருடைய வஸ்திரத்தை போட்டுண்டு இவருக்கு ஸ்கேனை பண்ணிவிட்டு விஷயத்தை சொல்கிறார் தெலுங்கில். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, நரம்புகள் முன்ன விட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, எதுவும் கவலைப்படவான் அப்படின்னா. அப்போ ஒரு வேளை அது வீக்காக இருந்தாலும் பெரியவா அப்போ போட்டுக்கிறாள்ல, அப்போ சரி பண்ணிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். அதை அவர் சொல்கிறாரோ இல்லையோ, நம்ம அந்த மாதிரி அனுபவங்களை சொல்லும்போது நம்மளுக்கு புரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதமேச்சரம், மகாபிரியா பாதமேச்சரம்.